அமெரிக்கா தரப்புல இருந்து இந்தியன் ஓசன்ல இருக்கின்ற தங்களுடைய ராணுவ தளங்களை இப்போது ஸ்ட்ரென்தன் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறார்கள். அந்த வகையில் அமெரிக்காவில் இருந்து அமெரிக்காவோட போயிங் KC-46A என்ற ஏரியல் ரீஃபியூலிங் டேங்கர்ஸ் ஆனது இப்போது இந்தியன் ஓசன்ல இருக்கின்ற அமெரிக்காவோட ராணுவ தளங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கின்ற செய்திகள் இப்ப வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. ஆகவே அமெரிக்கா தரப்புல இருந்து இந்த இந்தியன் ஓசனை ரெடி பண்ணுவதற்கான காரணம், இந்த இந்தியன் ஓசன்ல இருந்து ஈரானையும் கண்காணிக்க முடியும், சீனாவை கண்காணிக்க முடியும், ஈரானையும் அடிக்க முடியும், சீனாவையும் அடிக்க முடியும். இதற்காண்டித்தான் இந்த இந்தியன் ஓசன்ல இருக்கின்ற தங்களுடைய ராணுவ தளங்களை இப்போது அமெரிக்காவானது ஸ்ட்ரென்தன் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறார்கள். இது ஏசிய நாடுகளுக்கு நல்லதில்லை. இது ஏசிய நாடுகளுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் என்றே சொல்ல முடியும். இதற்கு எதிராக ஏசிய நாடுகள் எப்படியான காய் நகர்த்தல்களை செய்ய போறாங்க என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த நேரத்தில் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஈரானில் இருக்கின்ற முக்கியமான பொலிட்டிக்கல் தலைவர்களை கொலை பண்ணுவதற்கான அட்டமை நாங்கள் செஞ்சோன்றிருக்கோம். இதற்காண்டி என்னுடைய மேற்பார்வையின் கீழே தான் எங்களுடைய ராணுவ வீரர்கள் இதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் என்று இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்கார். அதாவது ஈரானுக்கு இருக்கின்ற முக்கியமான தலைவர்களை குறிவைத்த தாக்குதலை நடத்துவதை பெருமையாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த விஷயம் கண்டிப்பாக ஈரானுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். இதற்காண்டி ஈரான் பலவிதமான மிசைல்கள், புதிய மிசைல்களை பயன்படுத்தி இஸ்ரேலுக்கு எதிரான பயங்கரமான தாக்குதலை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக மாறியிருக்கு. உண்மையை சொல்லணும் என்றால் இஸ்ரேலால ஈரான் லான்ச் பண்ணி ஒரு மிசைலை கூட சுட்டு வீழ்த்த முடியல. இப்படி இருக்கையில ஈரானை கோவப்படுத்துற மாதிரி ஈரானோட முக்கியமான தலைவர்களை குறிவைத்து தாக்குதலை நடத்துவதற்காண்டி இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டரை அதனை மேற்பார்வை பார்க்கிறது. கண்டிப்பாக இஸ்ரேலோட நேரமானது ரொம்ப மோசமாக இருக்கு என்பதை வெளிக்காட்டுது. இஸ்ரேல் எப்படித்தான் அறிவாங்கினாலும் தெரிந்த மாதிரி தெரியல. ஈரானா இஸ்ரேலா பார்த்து விடுவோம் என்றதுக்காண்டி இஸ்ரேல் இப்போது தங்களுடைய காய் நகர்த்தல்களை செய்கிறார்கள். பட் இந்த போரினுடைய முடிவில் இஸ்ரேலுக்கு பலத்த இழப்புகள் ஏற்பட்டிருக்கும் என்பதை 100% அடித்து சொல்ல முடியும். ஏனென்றா இப்போது ஈரான் மேற்கொள்ளுகின்ற தாக்குதல்கள் அந்த அளவுக்கு இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. இப்படி இருக்கல இந்த இஸ்ரேல் ஈரான் போரானது ஆரம்பிச்ச முதனாலே இஸ்ரேல் தரப்புல இருந்து ஈரான்ல முக்கியமான தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். அதாவது முக்கியமான பொலிட்டிக்கல் தலைவர்களை கொலை பண்ணுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு நிறைய தலைவர்களை கொலை பண்ணி இருந்தார்கள். அதிலும் முக்கியமாக ஈரானோட சுப்ரீம் லீடரினுடைய சீனியர் அட்வைசராக இருந்த அலி சிங்கானி அவர்களை கொலை பண்ற முயற்சியில் ஈடுபட்டு அவரை கொலை பண்ணி விட்டோம் என்று இஸ்ரேல் தரப்பிலிருந்து சொல்லியிருந்தார்கள். பட் இப்போது ஈரானோட செய்தி ஊடகங்கள் தரப்பிலிருந்து அவர் கொலை பண்ணப்படையில, அவர் இப்போதும் உயிரோடு தான் இருக்கார், அவர் தப்பித்து விட்டார். அது மட்டும் இல்லாமல் அவர் இன்டர்வியூ கொடுத்திருக்கார் என்று சொல்லி அதில் அவர் என்ன சொல்லியிருக்கார் என்றால், நான் மறுபடியும் ஈரானுக்கான உயிரை கொடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கேன், என்னுடைய உயிரை சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு தயாராகத்தான் இருக்கேன். அது இஸ்ரேல் என்ற தீவிரவாத நாடை அழிப்பதற்கும் இஸ்ரேல் என்ற சாத்தானை அழிக்கிறதுக்கும் என்னுடைய உயிரை கொடுக்க கூட நான் தயங்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கார். ஆகவே இஸ்ரேல் தரப்பிலிருந்து ஈரானோட முக்கியமான தலைவர்களை குறிவைத்து தாக்குதலை நடத்தி இருந்தார்கள். இதுல பெருமளவான வெற்றிகள் இஸ்ரேலுக்கு கிடைத்திருந்தாலும் இதிலும் இஸ்ரேலுக்கு சுழப்பல்கள் ஏற்பட்டிருக்கு என்பது இவரோட கொலை முயற்சியில் இவர் தப்பித்ததில் இருந்து நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஈரான் தரப்பில் இருந்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை நடத்திக்க இஸ்ரேலில் இருக்கின்ற மக்கள் ஷெல்டருக்கு போயிருக்கிறார்கள். அப்பொழுது இந்தியாவை சேர்ந்த ஒரு நபரும் ஷெல்டருக்கு போக முற்படும் போது அங்கே இருந்த யூதர்கள் அவரை அந்த ஷெல்டருக்கு அனுமதிக்கல. அதுக்கு பதிலாக அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால், இந்த ஷெல்டர் ஆனது யூத மக்களுக்கு மட்டும்தான், உனக்கு கிடையாது என்று சொல்லி அவரை விரட்டி அடித்திருக்கிறார்கள். இதற்கான செய்திகள் இப்போது வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் முக்கியமான செய்தியா? ஏன் இதனை நீ சொல்ற என்ற கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு எழும்பும். நான் இதனை சொல்றதுக்கான காரணம், உங்கள்கிட்ட நான் வந்து இஸ்ரேலுக்கான அதிக சப்போர்ட்டை கொடுக்குற நாடு என்று கேட்டால் நீங்க என்ன பதில் சொல்லுவீங்கள்? அமெரிக்கா என்று தான் சொல்லுவீங்கள். அமெரிக்கா இஸ்ரேலுக்கான அதிகமான சப்போர்ட்டை கொடுக்குறாங்க, அதனை ஏற்றுக்கொள்றேன். பட் அதே மாதிரியே இந்தியாவும் இஸ்ரேலுக்கான அதிகமான சப்போர்ட்டை கொடுக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கிற மக்களும் இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்காங்க. இதனை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். இப்படி சப்போர்ட் பண்ணுகிற இந்திய மக்களுக்கு தான் நான் ஒன்றை சொல்றேன், இந்திய மக்களை தங்களுக்கு கீழ் என்றுதான் யூதர்கள் நினைக்கிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் அனைவருமே தங்களுக்கு ஒருபடி கீழ் என்பதுதான் யூதர்களோட நினைப்பாக இருக்கு. இதனை நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். இந்த விஷயத்துல கூட, அதாவது கைப்பா பகுதியில் ஈரான் தரப்பிலிருந்து தாக்குதலை நடத்துகிறார்கள். அங்கே இருந்த மக்கள், அங்கே இருந்த யூதர்கள் ஷெல்டருக்கு போவதற்கு ட்ரை பண்ணுகிறார்கள், ஷெல்டருக்கு போட்டார்கள். பட் இந்தியர் ஒருவர் ஷெல்டருக்கு போகும்போது அங்கே இருக்கிற யூதர்கள் என்ன சொல்கிறார்கள், இது யூதர்களுக்கான ஷெல்டர் மட்டும்தான், இங்க நீ உள்ள வரக்கூடாது என்று அவரை விரட்டுகிறார்கள். ஆகவே இந்த ஒரு சின்ன விஷயத்துல இருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள முடியும். யூதர்கள் தான் எப்போதுமே மேலே என்றுதான் யூதர்கள் நினைப்பார்கள் ஒழிய, அவர்களுக்கு கீழே தான் மற்ற மக்கள் என்று நினைப்பார்கள் ஒழிய, இந்தியா தங்களுடைய நட்பு நாடு என்றதுக்காண்டி இந்திய மக்களை அவர்கள் பெருசாக நினைக்க போவதில்லை. இந்திய மக்களையும் தங்களுக்கு கீழே என்றுதான் யூதர்கள் நினைக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இஸ்ரேலியர்கள் நினைக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இஸ்ரேலுக்கான சப்போர்ட்டை விழுந்து விழுந்து இந்தியாவில் இருக்கிற மக்கள் கொடுத்தாலும் இஸ்ரேலியர்கள் இந்தியர்களை நட்பாக நினைக்கல என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புறேன். இதற்கான தான் இந்த செய்தியை நான் முக்கியமான செய்தியாக இதுல சொல்லி இருக்கேன். அப்படி நாங்க வெனிசுலா பக்கம் போனோம் என்றால், வெனிசுலாவோட பிரசிடண்டாக
இருக்கிற நிக்கோலஸ் மதுரோ அவர்கள் இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையில இஸ்ரேலோட ராணுவத்தை பின்னுக்கு தள்ளி ஈரான் தங்களுடைய ராணுவ பலத்தை காட்டி இருக்கிறார்கள் என்றும் உலகத்துக்கு நிரூபிச்சிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கார். இவர் சொல்லுன்ற விஷயமானது 100% உண்மையாக இருக்கு. இஸ்ரேல் நினைத்த மாதிரி ஈரானோட ராணுவமானது வீக்காக இல்லை, ஈரானோட மிலிட்டரி ரொம்ப வீக்காக இல்லை. அவர்கள் இப்போது பதிலடியை கொடுக்கிறார்கள். அதுவும் இஸ்ரேல் மேற்குலக நாடுகள்கிட்ட உலக நாடுகள்கிட்ட உதவிகளை கேட்கிற அளவுக்கு ஈரானோட அடியானது ரொம்ப பலமாக இருக்கு. இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய வலியை ஏற்படுத்தி கொண்டிருக்கு சொல்ல முடியும். இப்படி இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு வலியை ஏற்படுத்தியதில் இருந்தே ஈரான் ரொம்ப பெருசாக பவர்ஃபுல்லாக மாறி இருக்கிறார்கள் என்பது நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஈரானோட ராணுவமானது இஸ்ரேலோட ராணுவத்தை விட மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ராணுவமாக மாறி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஆகவே இவ்வளவு நாளுமே இஸ்ரேலோட ராணுவம் தான் மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ராணுவம் என்று சொன்னார்கள். பட் அது இந்த போரானது ஆரம்பிக்க முன்னம் வரையும் தான். இந்த போர் ஆரம்பித்த பிறகு ஈரானோட ராணுவம் தான் சக்தி வாய்ந்த ராணுவமாக மாறியிருக்கிறார்கள். இதே நேரத்தில் அமெரிக்கா தரப்பில் இருந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானுக்கு எதிரான போரில் களமிறங்கலாம் என்று தங்களுடைய நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 15 நாளைக்கு இடையில அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான போரில் களமிறங்குவதற்கான ஆர்டரை ட்ரம்ப் அவர்கள் கொடுப்பார் என்ற செய்தியில் வெளியே வந்திருக்கு. அமெரிக்காவோட ஒயிட் ஹவுஸ் தரப்பிலிருந்து இதனை சொல்லியிருக்கிறார்கள். இப்படி இருக்கையில் அமெரிக்காவோட கடன் தொகையானது 37 டிரில்லியன் அமெரிக்க டாலர்ஸாக அதிகரிச்சிருக்கு என்ற செய்தியில் வெளியே வந்திருக்கு. அமெரிக்கா இஸ்ரேலுக்கான தங்களுடைய உயிர்களை அமெரிக்க ராணுவத்தினுடைய உயிர்களை கொடுக்கலாம் என்று அதுக்கான நடவடிக்கையில் ஈடுபடுற இந்த சூழ்நிலையில அமெரிக்காவோட கடன் தொகையானது 37 டிரில்லியனை தாண்டி இருப்பது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்ல முடியும். ஏற்கனவே அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் அமெரிக்கா இஸ்ரேலுக்கான இந்த போரில் தலையிடக்கூடாது, ஈரானுக்கு எதிரான போரில் களமிறங்க கூடாது என்று மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் ட்ரம்ப் அவர்களுக்கு எப்படியான நெருக்கத்தை கொடுக்கிற இந்த நேரத்தில் வெளிநாடுகளும் ட்ரம்புக்கு நெருக்கத்தை கொடுக்கிறார்கள். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக போரில் களமிறங்க கூடாது. அது மட்டும் இல்லாமல் இப்போது அமெரிக்காவோட கடன் தொகையானது 37 டிரில்லியனை தாண்டி இருக்கிறபடியால் அமெரிக்கா இந்த போரில் களமிறங்குவார்கள் என்ற ஒரு கேள்விதான் பல மத்தியில் எழும்பியிருக்கு. அமெரிக்கா இந்த போரில் களமிறங்கினால் அமெரிக்காவோட கடன் தொகையானது 40 டிரில்லியனை தாண்டி போகக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக மாறி இருக்குன்றே சொல்ல முடியும். அப்படி நாங்கள் ஈரோப் பக்கம் வந்தோம் என்றால் பிரான்ஸோட பிரசிடண்டாக இருக்கிற மெக்ரோன் அவர்கள் ஈரோப்பில் இருக்கிற நாடுகள் பிரான்சினுடைய ரபேல் விமானங்களை வாங்கணும் என்று அழைப்பை விடுத்திருக்கார். பட் இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியாவினுடைய ரபேல் விமானங்களை பாகிஸ்தான் தரப்பிலிருந்து சுட்டு வலித்து இருந்தபடியால் இந்த ரபேல் விமானங்களுக்கான மதிப்பானது இல்லாமல் போயிருக்குன்னே சொல்ல முடியும். இப்படி இருக்கையில் தான் இந்த ரபேல் விமானங்களை இந்தியாட்ட இனி விற்க முடியாது, இனி ஐரோப்பிய நாடுகள்கிட்ட விற்கலாம் என்று சொல்லித்தான் மெக்ரோன் அவர்கள் ஐரோப்பிய நாடுகள்கிட்ட இந்த ரபேல் விமானங்களை வாங்குவதற்கான அழைப்பை விடுத்திருக்கார். பட் ஐரோப்பியத்தில் இருக்கிற நாடுகள் எந்தெந்த நாடுகள் இந்த ரபேல் விமானத்தை வாங்குவார்கள் என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படி நாங்கள் கொலம்பியா பக்கம் போனோம் என்றால் கொலம்பியா தரப்பில் இப்போது ஒபிசியலாகவே பிரிக்ஸினுடைய பேங்கில் ஜாயின் பண்ணி இருக்கிறார்கள் என்ற செய்தியில் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இதன் மூலம் பிரிக்ஸ் ஆனது ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற ஆரம்பிச்சிருக்கிறார்கள் என்றே சொல்ல முடியும். ஆகவே இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க வந்த செய்தியில் இவ்வளவுதான். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.